நான் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் சொல்கிறேன். கொஞ்சம் காலம் முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. சார், எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாரும் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஐச்சிங்கில் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு படித்தேன். எனக்கு வந்த பதில், எ டால்ஃபின் வில் பிரிங் குட் ஃபார்ச்சூன். டால்ஃபின், இந்த வார்த்தை வந்தது. நான் முதல்ல எனக்கு புரியலை, என்ன டால்ஃபின் என்ன உணர்த்துது, டால்ஃபினுக்கும் முதுகு வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நான் விடாமுயற்சியில் அந்த இதை ரிசர்ச் பண்ண போது டால்ஃபின் ஸ்டிமுலேஷன் டூல் அப்படின்னு ஒரு அந்த கருவியை கொண்டு வலி இருக்கிற இடத்துல மைக்ரோ பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற அந்த தெரப்பி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை அந்த மாக்கு சொன்னேன். அதை கொண்டு அவங்க போய் அந்த நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு பிறகு அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு, எலக்ட்ரோ அக்குபஞ்சர் அந்த மாதிரி அதெல்லாமே சிஸ்டம் இருக்குது, அதில் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த மாக்கு உதவி கிடைச்சிது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சின்ன க்ளூ தான் அது டால்ஃபின். அதே மாதிரி இன்னொரு வெரி ஓல்டு எக்ஸாம்பிள், இந்த கேஸை ஸ்டடி பண்ணவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஜப்பானில் இருக்கவர். அவர் பேர் மிகிஷிமா. மிகிஷிமா வந்து கொபயாஷி மாஸ்டரோடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் டோக்கியோ யூனிவர்சிட்டியில். மிகிஷிமா ஒருத்தருக்காக ரீடிங் பண்ணுறார், ஜாப்பனீஸ்க்காக. அவருக்கு படிக்கும்போது முள் குத்துற மீன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்தது. எ ஃபிஷ் வித் நீடல் பயர்ஸ் ஆன் தட் அப்படின்னு. ஸோ இங்கே அவர் உணர்ந்தது என்ன, இந்த வந்த நபருக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிற தெரப்பி உதவி செய்யும். இவருக்கு டாக்டருக்கு அக்குபஞ்சர் தெரியாது, ஆனால் இவர் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் போய் ஒருத்தரை பார்த்தாரு. அவருடைய பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா முள் குத்தின மீன் அப்படின்னு இருக்கும் ஜாப்பனீஸில். அவர் கூட சிரிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு அக்குபஞ்சர் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சொன்னாங்க, டாக்டர் சொன்னார் ஐச்சிங்கில் ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட அப்படின்னு. ஸோ அந்த ஜாப்பனீஸ் பேஷண்ட் போய் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகிட்டார்.